ஓடுங்கடா ஓடுங்க. ஓடியே பழகிட்டோம் இல்லையா, பயந்து ஓடியே பழகிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். தற்போது கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதியில் இருந்து 2025 ஆண்டு 9ஆம் மாதம் 3ஆம் திகதியான இன்று வரைக்கும் இலங்கையில் துப்பாக்கிச் சூடு சம்பவமானது 92 பதிவாகி இருக்குது. இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளிலையும் நடந்த ஒட்டுமொத்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இதுவரைக்கும் இந்த 9ஆம் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்ததிலிருந்து 48 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 54 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. 92 துப்பாக்கிச்சூடு சம்பவம். இதில் துப்பாக்கிதாரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை கைது செய்தார்களா அப்படின்னு கேட்டால் அதில் குறைஞ்சது 92 என்ன ஒரு 2-3 பேர் தான் கைது செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு மிச்சமானவர்கள் யார் என்ன எங்கேருந்து வராங்க எதுவுமே தெரியலை. கேட்டால் பாதாள கொஸ்டின். சிரிப்பாக இருக்குது பாதாள கொஸ்டின்ற கதையை கேட்டால். 2010ஆம் ஆண்டுக்கு முதல் பாதாள கோஷ்டி அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய அர்த்தம் வேறு, அதுக்குரிய ஆட்களும் வேறு. ஆனால் இப்போ இந்த துப்பாக்கியோட அலைகிறது எல்லாமே சோத்துக்கு வழி இல்லாத பிச்சைக்காரன். ஓகே, சோத்துக்கு வழி இல்லாத, அன்றாடம் அடிக்கக்கூடிய புகைக்கு போதைக்கு அவன் பாவிக்கிற அந்த மது பாவனைக்கு வழி இல்லாத, ரொம்பவும் மோசமான வறுமை கோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிலரைத்தான் இந்த மாதிரி ஆயுதங்களை கொடுத்து அனுப்புகிறாங்க. அவன் யாருன்னு தெரியாது, சாதாரண பாமரன். ஒரு பாமரனைத்தான் இந்த மாதிரியான விடயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. எல்லாரும் நினைக்கிறது ஸ்கில்டு, ட்ரைனிங் பெற்றவன் அப்படி இப்படின்னு. 100க்கு 10% தான் அப்படி. மிகுதியெல்லாம் அங்கங்கே அவனுடைய வயிற்று பசிக்காக ஏதாவது பண்ணி பொழப்பு நடத்தணும் அப்படின்றதுக்காக இறங்கி வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், சாதாரண போதை பாவனையாளர்கள். பாதாள கோஷ்டிகள் என்றா என்ன, அவங்களுடைய தன்மை என்ன, அந்த மாதிரியான ஒரு டீம் கடந்த 2010ஆம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இயங்கிச்சு அப்படின்றது இந்த கொழும்பு சைடில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நீ தெரிஞ்சிருக்கும், சொல்ல வேண்டியதில்லை. அவனோட பேரும் சேர்த்து நாறுது. இப்போ இருக்கிறதெல்லாம் பீச்சான். ஆனால் தற்போதைய அரசாங்கம், முன்னாடியாவது வெள்ளவேன் தாண்டா அப்போ வந்துச்சு தூக்கிச்சு அப்படி இப்படின்னு கதை வந்துச்சு. இப்போ என்னங்கடா அடிக்கடி அங்கே இங்கே பட்டுன்னு போடுறீங்க. ஆனால் இதில் மெயினான விடயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக சில குற்றச்செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா போதை கோஷ்டிகளுக்கு இடையே மோதல்கள் ஏற்பட்டுச்சு. ஓகே, அது எடுத்தவனுக்கு எடுத்தவனால தானே சாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போய் தொலையட்டும் அப்படின்னு விட்டாலும் ஹோட்டல் உரிமையாளர், ரோட்டில் குப்பை பெருக்குபவர், சில்லறை கடை முதலாளி, என்ன சொல்கிறது, அதுக்கு ஹார்ட்வேர், அதுக்கு என்ன சொல்கிறது, ப்ளம்பிங், அந்த பொருட்கள் விற்கக்கூடிய ஹார்ட்வேர் கடை முதலாளி, ஃபோன் கடை முதலாளி, பெட்டி கடை முதலாளி, ரோட்டில் கரத்தை தள்ளிக்கிட்டு போகிறவர், கூலி வேலை செய்கிறவர், லாரி டிரைவர், இப்படி தொடர்ந்தும் பலரும் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது படைத்தவனுக்கே வெளிச்சம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட சில ஏஜென்ட்டுகளால் எங்களுக்கு கூட நாட்டுக்கு அடியெடுத்து வைடா பார்க்கலாம், என்ன செய்ய போகிறாங்க, அதில் தான் அந்த இடத்துல தான் முடிய போகுதுன்னா அதுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த நிலைமை இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் நாட்டில் நிலவும் இந்த சூழல் எதிர்கால அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மறுபடியும் ஏற்படுத்தலாம் அப்படின்றத தற்போதைய நல்லாட்சி அரசாங்கம் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டாங்கன்னா நல்லா. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. කොළඹ මාලිකාවත්ත ජුම්මා මස්ජිද් මාර්ගයේ යතුරුපැදියකින් පැමිණි පුද්ගලයන් දෙදෙනෙකු අද පෙරවරුවේ මෙම වෙඩිතැබීම සිදු කර තිබුණා. T56 වර්ගයේ ගිනියවියක් භාවිතයෙන් අදාළ වෙඩිතැබීම සිදු කර ඇති බවයි පොලිසිය පැවසුවේ.
මත අමතර කොට සල්වි ආයතනයක සේවය කළ අවුරුදු 28ක තරුණයෙකු වෙඩි ප්‍රහාරයෙන් තුවාල ලැබූ අතර ඔහු ජාතික රෝහලේ ප්‍රතිකාර ලබනවා. ඔහුගේ උරහිස ප්‍රදේශයට වෙඩි වැදී ඇති බවයි පොලිසිය පැවසුවේ. වෙඩි තැබීමට හේතුව මෙතෙක් අනාවරණ වී නොමැති අතර සිද්ධිය සම්බන්ධයෙන් විමර්ශන ක්‍රියාත්මකයි. මා මේ මොහොතේදී රැදිස්ත්‍රින්නේ මාලිගාවත ප්‍රදේශයේ අද පෙරවරු 11ට පමණ මෙම ස්ථානයේ වෙඩි තැබීමක් වාර්තා වෙනවා. යතුරුපැදියකින් පැමිණි නාදුරතුවක්කරුවන් දෙදෙනෙකු විසින් මෙම වෙඩි තැබීම සිදු කළ පලා ගොස් ඇති බවටයි අපට වාර්තා වෙන්නේ. විශේෂයෙන්ම මෙම ස්ථානයේ මේ වන විට පොලිසිය සහ පොලිස් විශේෂ කාර්ය බළකාය යොදා ආරක්ෂාව තර කර තිබෙන අයුරු අපිට දැක ගන්නට හැකියාව ලැබුණා. මේ ස්ථානයේ තවදුරටත් විමර්ශන ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා. මෙම වෙඩි තැබීමත් සමග වසරේ මේ දක්වා වෙඩි තැබීමේ සිද්ධීන් 92ක් වාර්තා වී ඇති අතර ඉන් පුද්ගලයන් 48 දෙනෙකු මිය ගොස් පුද්ගලයන් 54 දෙනෙකු තුවාල ලබා තිබෙනවා.